உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா 467ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகூரில் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் சகாதேவனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சகாதேவன், இன்று இரவு நாகூர் தர்காவில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கு? எவ்வளவு மக்கள் பொதுவாக இன்னைக்கு அங்கே வந்திருப்பாங்க? உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவினுடைய 467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவானது வெகு விமர்சையாக இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. நாம் தற்போது தர்காவிற்கு அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ண விளக்குகளால் மிகவும் ரம்மியமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தர்காக்களின் 5 மினாரக்களை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தர்காவினுடைய அலங்கார வாசல் மட்டுமில்லாமல் கால்மாட்டு தெரு, தர்காவுடைய பின்புறம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு ஆலயமாக இந்த தர்கா விளங்குவதால் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த தர்காவில் வழிபடுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அலங்கார வாசலில் ஏற்கனவே நாகையிலிருந்து வரப்பட்ட அந்த கொடி ஊர்வலமானது வந்ததை அடுத்து தற்போது இந்த கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக இங்கு ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசலாம். சார், நீங்கள் இப்போ எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக கந்தூரி விழாவை பார்க்க வந்திருக்கீங்க? இந்த வருஷம் ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்களா சார், நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரோம் சார். அதாவது பெங்களூர் பக்கம் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து 20 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க அடிக்கடியாக. அதனால் வந்து இந்த முறை வந்து நல்லா நிர்வாகம் வந்து மக்களுக்கு நல்லா வசதி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் கூட்டத்தெல்லாம் ஒதுக்கி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பப்ளிக்கெல்லாம் அந்த பார்க்கிங்கெல்லாம் இடவசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அவங்கள கமிட்டிக்காரங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? இது ஃபஸ்ட் டைமா? கொடியேற்றத்தை மட்டும் பார்ப்பீங்களா, அல்லது 23ஆம் சந்தன கூடை இதெல்லாம் தங்கி பார்த்துட்டு போகலான்னு இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். இதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்க அது அவங்களோட கராமத்து நல்லாயிருக்கும், அவுளியாவோட கராமத்து. ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் திருச்சி மாவட்டத்திலேருந்து. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வர முடியுதை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த கொடியேற்றம் மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து அந்த சந்தனக்கூடு ஊர்வலமும், 24ஆம் தேதி சந்தன பூசும் அந்த வைபவமானது அதிகாலை 4:30 மணிக்கு நடக்க இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட பேசலாம். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? கந்தூரி விழாவை ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து அந்த கொடியேற்ற நிகழ்வை வந்து பார்க்குறதுக்காக எவ்வளோ ஆசையாக இருக்கிறீங்க? சார், நான் வந்து 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன் சார். இந்த 15 வருஷமாக வந்து நாகூர் தர்காவில் கொடியேற்றத்துக்கும் சந்தன உருசுக்கும் அவசியமாக வந்து கலந்துக்குவோம். இங்கே வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் மக்கள் எல்லாமே அனைவரும் சேர்ந்து எல்லா மக்களும் வந்து இந்த கொடியேற்றத்துக்கு வந்து சிறப்பு வந்து எல்லாமே கலந்துக்குவாங்க சார். எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கூட லீவு போட்டு வரவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து உலக பிரசித்தி பெற்ற நம்ம நாகூர் தர்காவோட கொடியேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். தொடர்ச்சியாக இந்த கொடியேற்ற விழா சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதை முன்னிட்டு மிகுந்த ஆசையோட எதிர்பார்ப்போடு இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து காத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி அந்த சந்தனக்கூடு ஊர்வலமும், 24ஆம் தேதி சந்தன பூசம் வைபவமும் நடைபெற இருக்கிறப்பதால் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிமாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக நாகூர் தர்காவிற்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.